இந்த வீடியோல நம்ம ஆர்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே ஆகிற ஆர்டரை மாற்றுறதுக்காக யூஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் நம்ம இது முடிக்கும் பார்த்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணது அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை லெஃப்ட் டு ரைட் பண்ணணுமா அல்லது டாப் டு பாட்டம் பண்ணணுமா அல்லது ரைட் டு லெஃப்ட் பண்ணணுமா அல்லது பாட்டம் டு டாப் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிச்சு. நம்ம ரோ அப்படின்னு கொடுத்தோம்னா லெஃப்ட் டு ரைட் டிஸ்பிளே பண்ணிச்சு, ரோ ரிவர்ஸ்னு கொடுத்தோம்னா ரைட் டு லெஃப்ட் டிஸ்பிளே பண்ணிச்சு. அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய மெயின் ஆக்சிஸாக ஒய் ஆக்சிஸ் மாறி நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் டாப் டு பாட்டம் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு மெயின் ஆக்சிஸ் பாட்டமில் ஆரம்பித்து அப்வர்ட்ஸாக மூவ் ஆனது. ஸோ பாட்டம் டு டாப் எனக்கு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே ஆனது. அதே மாதிரி நம்ம ரேப் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் கண்டெய்னர் பத்தலை அப்படின்னா ரேப் ஆகி நெக்ஸ்ட் ரோலையோ அல்லது காலம்லேயோ டிஸ்பிளே ஆனிச்சு. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ரேப் ரிவர்ஸ்னு கொடுக்கும்போது நம்மளுடைய ஐட்டம்ஸ் டிஸ்பிளே ஆகிற ஆர்டர் மாறினுச்சு. ஸோ ரோன்னு கொடுத்துட்டு ரேப் ரிவர்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா பாட்டமில் இருந்து டாப்க்கு நம்மளுடைய ஐட்டம்ஸ் ரெண்டர் ஆகி ரேப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய டிஸ்பிளே ஆர்டரை மாற்றுது அப்படின்னு சொல்லும்போது நான் மென்ஷன் பண்ணுறது இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸை மாற்றும். இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனும் ஃப்ளெக்ஸ் ரேப் ஆர் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியான ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ இந்த மூணுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஓவராலாக ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எந்த டைரக்ஷனில் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம கோட் பண்ண ஆர்டர் ஒரு மாதிரி இருந்தாலும் ரெண்டர் ஆகிற ஆர்டர் வேறு மாதிரி இருந்தது. இங்கே நம்ம ஆர்டர் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசும்போது இந்த ஆர்டர் ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய ரெண்டரிங் ஆர்டரை மாற்றுறதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்டார்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒரு பேசிக்கான HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பேஸ் ஸ்டைல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக அந்த ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ். ஸோ ஒரு கண்டெய்னர் வேணும், அந்த கண்டெய்னரில் எனக்கு ஐட்டம்ஸ் வேணும், ப்ளஸ் அந்த ஐட்டம்னுக்கு ஐட்டம்னு ஒரு கிளாஸும் அது எத்தனாவது ஐட்டமோ அந்த நம்பரும் போஸ்ட் ஃபிக்ஸ் ஆகி ஒரு கிளாஸும் வேணும். அதனுடைய கண்டென்ட்டாக அதனுடைய நம்பரே வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இது எம்எட் ஷார்ட் கோடு. இப்படி தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர் டிவ்க்குள்ளே ஒரு 6 ஐட்டம் கிளாஸ் இருக்கிற டிவ், அடிஷ்னலாக ஐட்டம் 1 ஐட்டம் 2ன்ற கிளாஸஸும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே எம்பெடட் ஸ்டைல்ஸுக்காக ஸ்டைல் டேக் போட்டுக்கிறேன். ஸோ கண்டெய்னரை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் எடிட்டரில் டெவலப்பர் எடிஷனில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படிங்கிறதுனால எனக்கு லெஃப்ட் டு ரைட் மெயின் ஆக்சிஸ் இருக்கும். அதில் எனக்கு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் ரெண்டர் ஆகுது. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டர் பண்ணலாம், டாப் டு பாட்டம் ரெண்டர் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை மாற்றுறது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அதே ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம இந்த 3 அப்படிங்கிறத வேறு இடத்துக்கு மாற்ற முடியுமா? ஸோ 3ங்கிறத 4க்கு அப்புறம் கொண்டு வர முடியுமா அல்லது 5க்கு அப்புறம் கொண்டு வர முடியுமா? 6ங்கிறத ஃபஸ்ட் எலமெண்ட்டாக கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ஆர்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக இந்த எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அந்த ஆர்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகி இருக்கும். அதுக்கான வேல்யூ 0. எப்படி இசட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து தான் பண்ணும்போது தான் அப்ளை ஆகுதோ அது மாதிரி ஆர்டர் அப்படிங்கிறதும் டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் 0 இருக்கும்.
நம்ம கொடுக்கும்போது தான் வந்து அது அப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நம்ம ஆர்டர் 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஆர்டர் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இது 1ன்னு கொடுக்கும்போது இந்த 1 2 4 5 6 இந்த ஐட்டம்ஸ்க்கெல்லாம் டிஃபால்ட் ஆர்டர் வந்து 0 அப்படிங்கிறதுனால இதை 1 அப்படின்னு கொடுக்கும்போது 3ஆவதாக வர வேண்டிய 3ங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, கடைசியாக வந்து வருது. அடுத்து வந்து நான் 5 வந்து நான் நவுத்தணும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஆட் நம்பர்ஸில் 5 வந்து நான் நவுத்தணும் அப்படின்னா ஐட்டம் 5னுடைய ஆர்டரை வந்து 1 அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா என்ன ஆகும், 3க்கு அடுத்தது வருது. 6 வந்து 0 அப்படின்னா 5 வந்து என்ன ஆகலை, முன்னாடி வரல. ஏன்னா ஆல்ரெடி 3 வந்து 1ன்னு இருக்கிறதுனால 3 முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 5 வந்து வருது. சப்போஸ் எனக்கு 5 வந்துட்டு 3 வரணும் அப்படின்னா 3னுடைய ஆர்டரை நான் 2 அப்படின்னு வந்து மாற்றிக்கணும். ஸோ அப்போது இந்த 4 ஐட்டம் 1 2 3 4 இந்த 4 ஐட்டம்னுடைய ஆர்டரும் வந்து 0ங்கிறதுனால முதல்ல வந்துருச்சு. ஐட்டம் 5னுடைய ஆர்டர் வந்து 1ங்கிறதுனால 0க்கு அடுத்தது வந்து அது வருது. ஐட்டம் 3னுடைய ஆர்டர் 2 அப்படிங்கிறதுனால ஆர்டர் 1க்கு அடுத்தது, அதாவது 5வது ஐட்டம்க்கு அடுத்தது வந்து வருது. சப்போஸ் எனக்கு 6 வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம 0ன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா 0ன்னு கொடுத்தா என்ன தான் வரும், இருக்கிற ஆர்டர்லேயே தான் வந்து வரும். அப்போது நம்ம ஆர்டர் -1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 0க்கு முன்னாடி -1 ஆனால் 6வது ஐட்டம் வரும். அதுக்கப்புறம் 0 ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 5க்கு 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது வரும். 3க்கு 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது வந்து வரும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா நம்ம கிரிட்லேயே வந்து பார்த்தோம், ரெஸ்பான்சிவ் லேஅவுட்ஸில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இந்த நேவ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 3 அப்படிங்கிறது தான் நேவிகேஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு மொபைல் ரெசல்யூஷனுக்கு வரும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நேவ் வந்து முன்னாடி வந்து வரணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டரிங்கை வந்து பண்ணலாம். ஸோ அட் மீடியா அண்ட் மேக்ஸ் வித் வந்து ஒரு 400 பிக்சல்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், ஐட்டம் 3னுடைய ஆர்டர் வந்து -1 மாறிடணும். ஸோ 400 பிக்சல் மேக்ஸிமம் வித் 400 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ 400 அப்படிங்கும்போது 399 பிக்சல்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே என்ன ஆகிடும், ஐட்டம் 3 வந்து -1 வந்து மாறிடும். அதனால் அது முதல்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆர்டர் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ரெஸ்பான்சிவ் லேஅவுட்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.